புதுவையில் ஒரு 10 வயசு சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொலை பண்ணியிருக்காங்க. அதாவது வயசானவங்களையும் விடுறதில்ல, குழந்தைங்களையும் விடுறதில்ல. இப்படிப்பட்ட கொடூரமான மிருகங்களுக்கு நம்மளும் கொடூரமான தண்டனை தான் தரணும். ஒரே நாளில் அவன் தூக்கு தண்டனை போய் அப்படியே சித்தரக்கூடாதுங்க. அணுவா அவனெல்லாம் சித்திரவதை பண்ணி அவங்களெல்லாம் கொல்லணும். இப்போ குழந்தைங்க வச்சுருக்க பெற்றோர் இதை கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் குழந்தைங்கள் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு குழந்தைங்கன்னா உங்கள் குழந்தைங்களோட ப்ரைவேட் பார்ட்டை யாரும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுங்க. ப்ரைவேட் பார்ட் மட்டும் இல்லை, நம்ம உடம்பையே யாரும் தொடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி கொடுங்க. மெயினாக இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ அந்த குழந்தைய சாக்லேட் கொடுத்து வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க ஆசை வார்த்தை காட்டி. நீங்கள் உங்கள் குழந்தைங்களை வெளி இடத்துல, இந்த காலத்தில் எவனையுமே நம்ப முடியல, வெளி இடத்துல ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, வெளியில் இருக்கிற யாருக்கிட்டையுமே நீங்கள் கையில் கொடுக்காதீங்க. யாரையுமே நம்ப முடியலைங்க. அதனால் வெளியாளுங்கக்கிட்ட உங்கள் குழந்தைங்கள கொடுக்காதீங்க. ஸோ வளர்ந்த குழந்தைங்களா இருந்தால் சொல்லிக் கொடுங்க, இந்த ப்ரைவேட் பார்ட் யாரும் டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணால் அம்மாட்ட நீங்கள் சொல்லிடணும், இந்த மாதிரி யாராச்சும் இது பண்ணா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுங்க. இன்னொன்று என்னென்னா, பெரிய குழந்தைங்க இப்போ ஒரு 6th 5th படிக்குதுங்கன்னா, அந்த மாதிரி குழந்தைங்கிட்ட அந்த மாதிரி துன்புறுத்தல்களுக்கு அவங்க ஆளாகிறாங்கனாலும் அவங்க பயமுறுத்தி வச்சுருப்பாங்க, இதை நீ வீட்டில் சொல்லக்கூடாது, சொன்னேன்னா உன்னை இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன்ட்டு. ஆனால் நீங்கள் என்ன சொல்லிடணும்னா, உங்கள் குழந்தைங்கிட்ட கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவம் அசம்பாவிதம் நடந்தால் நீ அதை வீட்டில் சொல்லணும். நான் அம்மா அவங்கள நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தைரியம் கொடுத்து வைக்கணும். ஸோ அப்போ தான் உங்கள் குழந்தைங்கள அந்த மாதிரி ஓப்பன் அப் பண்ணி பேசுவாங்க. ஸோ தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்க வெளியில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அவங்கள எந்நேரமும் நீங்கள் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. சின்ன குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விடாதீங்க. வயசானவங்களும் பத்திரமா இருங்க. இந்த மாதிரி மிருக ஜென்மங்கள்லாம் நல்லா மிருகத்தனமாக சாகணுங்க.